அது பண்ணலாம் சார். நோ ப்ராப்ளம். நல்ல ஐடியா தான். பண்ணுங்க. Any questions from others? எஸ் சார், ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, நீங்க சொல்லுங்க சார். கேளுங்க சார், கொஸ்டின் கேளுங்க சார். இப்போ சார் இப்போ நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன். ஸோ ஃபேமிலி வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ என்னோட மிஸ்ஸஸ் தான் இப்போ வந்து 2 சில்ட்ரனை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் வந்து பை டெலிஃபோனிக் பை வீடியோ காலில் தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ அதனால ஒரு சில கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ என்னால் வந்து அந்த பை லைவாக இருக்கிற மாதிரி இங்கேருந்து பை டெலிஃபோனிக் வீடியோ காலில் அந்த அளவுக்கு ஆஸ் எ ஃபாதராக அவங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ வேற வழி இல்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இருக்கிறதுனால இங்கே இருக்கோம். ஸோ இதில் எப்படி இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பர்டிகுலராக அந்த கிட்ஸோட டெய்லி அப்டேட்ல கொஞ்சம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி நான் கொஞ்சம் பண்ணலாம்னு எனக்கு கொஞ்சம் ஒரு சில சஜஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேங்க சார். என்னோட ஐடியா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ நம்ம ஃபாரின்ல இருக்கோம் அப்படின்னா ஜென்ரலா நம்மளோட நீங்க வாழ்ந்த விதம், நம்ம எப்படி எப்படி வளர்ந்துருக்கோம், நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல வந்து நம்ம சில்ட்ரன் முதல்ல தெரியப்படுத்தணும் சார். நம்ம வந்து எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம், நம்ம ஒய் ஆர் வி லிவிங் இன் சவுதி அரேபியா அப்படிங்கிறத பத்தி நம்ம அவங்களுக்கு முதல்ல வந்து தெளிவா வந்து அவங்களுக்கு சொல்லணும் சார். ஃபர்ஸ்ட் நம்மளோட அதுக்காக வந்து நம்ம வந்து பையன் முக்கியம் இல்லையா, அப்படி முக்கியம் இல்லையா அப்படிலாம் எல்லா குழந்தைங்களும் கேட்பாங்க. இல்லைன்னா அழுவாங்க. நம்ம சொன்னா நீங்க வந்து வாங்க, சீக்கிரமா வாங்க. எல்லா டைம்ல அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா ரொம்ப குழந்தைங்களா இருந்தா அப்ப எப்பப்பா வருவீங்கன்றதான் கொஸ்டினாவே இருக்கும் மெஜாரிட்டியா. ஸோ இது அதுதான் சார். நம்ம வந்து என்னன்னா இது வந்து நம்ம வந்து எமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணணும். ஆனா அட் த சேம் டைம் நம்ம எல்லாரும் எதுக்காக நம்ம வந்து ஃபாரின் போயிருக்கோம், எதுக்காக ஒர்க் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபைனலா வந்து ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்காக தான் நம்ம போயிருக்கோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் எல்லாரும் போறதே வந்து ஃபினான்சியலா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா வந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்கோம். ஆனா நீங்க ஃபினான்சியல் மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டஃப்பான ஒரு ஒர்க்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து நம்மளோட சைல்டுக்கு புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதை நீங்க சொல்லி புரிய வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அதுல இருந்தே அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து டெவலப் ஆகும் சார். எப்பவுமே மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஜெனட்டிக்கா வந்து ஒரு 50% வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சார். அடுத்த 50% அடுத்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல தான் ஃபேமிலியும் ஒரு பார்ட். நீங்க வந்து நம்ம ஆன்லைன்ல பண்றோம், ஆஃப்லைன் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. ஆன்லைன்ல நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியாது, டச் பண்ணி நம்ம ஹீல் பண்ண முடியாது. அவங்கள வந்து நம்மளால கொஞ்ச முடியாது டைரக்டா. அந்த ஒரு கொஞ்சல் மட்டும் இருக்காது. பட் எல்லா எமோஷன்ஸும் வந்து சிமிலரா தான் சார் இருக்கு. சேம் ஜீன் தானே சார். அதனால வந்து நம்ம அது பயப்பட தேவையில்லை. அதனால தைரியமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அட் த சேம் டைம் நம்ம எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்க நம்ம சொல்றது அவங்களுக்கு கண்டிப்பா போர் தான் சார் அடிக்கும். பட் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றோமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே சார், थैंक यू. அந்த இம்ப்ரெஷன் மூலமா அவனுக்கு ஒரு டிசிப்ளின் ஃபார்ம் ஆகும் சார் கண்டிப்பா. ஓகே சார், थैंक यू சார். ரைட். சார் எனக்கு டவுட் இருக்கு. எஸ் மேம் ப்ளீஸ். இப்ப இருக்க எல்லா பிள்ளைகளுமே வந்து மொபைல் ஃபோன் நல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்ப என் போனே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 5 வயசு தான் ஆகுது. ஃபுல்லா ஃபோன் கிடையாது. ஆனா சாப்பிட மட்டும் வந்து ஃபோன் வேணும்ங்கிறா. நீங்க சாப்பிட ஃபோன் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடா, இல்லாட்டி சாப்பிட எவ்வளவு பிடிச்சி செஞ்சு கொடுத்தாலும் ஃபோன் தரலன்னா சாப்பிட வேணாம் அவாய்ட் பண்றா. சரி, அது என்ன பண்ணலாம்? அதுக்கு உங்களோட ஐடியா சொல்லுங்க. மேம் என்னோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது ஐடியா சொல்ற லெவலுக்கு இல்ல மேம். என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் எப்படி சாப்பிட வச்சிருப்பாங்க, நிலாவை காட்டி சாப்பிட வச்சிருப்போம். நம்ம வந்து மொபைலை காட்டி சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். ஜென்ரலா என்ன அப்படின்னா வந்து அதுதான் ரீசன். இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி மொபைல்ஸ் வந்து கம்மியா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே பின் எல்லாம் ப்ராப்பரா போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம தெரியாம வச்சுட்டாலே மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும்.
அது வந்து ஃபர்ஸ்ட் டே இப்போ வந்து நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சார் மொபைல் யூஸ் பண்ணா தான் சாப்பிடுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த இதுல இருந்து அந்த ஸ்டபர்னஸ்ல இருந்து நம்ம கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த மொபைல் ஃபோன நம்ம கட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. 10 மினிட்ஸ் பண்றீங்கன்னா, அடுத்து வந்து நாளைக்கு 9 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 8 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணீங்கன்னா, ஈஸியா கம்மி பண்ணிடலாம். அப்புறம் ஒரு ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் நீங்க டோட்டலா பின்னு, பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்திட்டு, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போன்னு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் அவங்களே சாப்பிடுவாங்க. அவங்களவே வந்து நீங்க இண்டிபெண்டன்ட்டா நீங்க செயல்பட வைக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களே சாப்பிடணும். பிளேட் அவங்களே வாஷ் பண்ணி, ஹேண்ட் அவங்களே வாஷ் பண்ணி சாப்பிடணும். நீங்க என்னன்னா மொபைல் ஃபோன காட்டி காட்டியே நீங்க சாப்பிட வச்சு பழக்கிட்டோம்னா, இப்படிதான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இல்லன்னா வந்து அது இ இ இ இல்லன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, அவனுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து மொபைல் ஃபோனுக்கு பதிலா வேற ஏதாவது நீங்க பண்ணலாம். ஒரிஜினலாவே வெளிய கூட்டிட்டு போலாம். வெளிய வந்து நீங்க வெளிய கிரவுண்டுக்கு கூட்டு போய் நீங்க சாப்பிட வைக்கலாம். இல்ல பக்கத்துல பார்க் இருந்துச்சுன்னா, அங்க கூட்டு போய் விளையாட வச்சுட்டு பண்ணலாம். அவனோட எனர்ஜிய கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிட்டு, அந்த மொபைல் ஃபோன வந்து மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்றது தான் பெட்டரா இருக்கும். ஓகே சார். தேங்க் யூ. இதுல தான் மேம் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். யூசுவலா வந்து நாங்க என்னன்னா, நான் வந்து நான் ஒரு ஃபாதரா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஜெனரலா என் பையன், பொண்ணு முன்னாடி அதிகமா நானும் என் ஒய்ஃப் அதிகமா மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம். அது சும்மா அப்படி கிடக்கும். ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம். காலைல வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். இல்ல ரொம்ப ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் மொபைல் ஃபோன. அங்கிருந்து தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். இல்ல சார், நாங்களும் வந்து ஆக்சுவலா வந்து மொபைல் ஃபோன் அதிகம் யூஸ் பண்றது கிடையாது. அவ்வளோ இப்ப சாப்பிட்றப்ப சம்டைம்ஸ் நான் வந்து வேற ஏதாவது விளையாடு நான் சாப்பிட விட்டுறேன்னா சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து அவள சாப்பிடாட்டி அப்படியே சாப்பிடுவாளேங்கிறதுக்காக குடுக்கறதா ஆயிருது. சாப்பிடாம இல்ல அதுக்காட்டி சாப்பிடுன்னு கொடுத்துறது. மொபைல் ஃபோன நீங்க ஸ்ட்ரிக்ட்டா குடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து கொஞ்ச நாள் வந்து எப்பவுமே வந்து மேம் ஒரு பிஹேவியர வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணும்போது, நீங்க வந்து அத ரெகுலரா அத பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு நீங்க அத ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப அடுத்த பிஹேவியர் அதிகமாகும். ரொம்ப டெம்பரமென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப வந்து அடமென்ட்டா இருப்பாங்க. ஆனா அது கொஞ்ச நாள்ல தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி லாஸ் ஆனதுக்கப்புறம் கம்மியாயிடும். அந்த இடத்த தான் நம்ம டாலரேட் பண்ணணும். அந்த இடத்த தான் நான் வந்து சொன்னது. அந்த மூங்கில் மரம்ன்றது சொன்னது காரணமே அதுதான். அந்த டாலரன்ஸ வந்து நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம டெவலப் பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து அத தாங்கி நம்ம குழந்தைய வந்து டக்குனு க்ரோ பண்ண முடியும். அத தான் நீங்க தாங்கணும். தேங்க் யூ சார். ஓகே மேம். ஓகே. மேம் என்னால டெக்னிக்கலா சொல்ல முடியும். நெறைய பிஹேவியர் தெரப்பி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நெறைய இருக்கு. பட் என்னால நான் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லாம ரொம்ப காமனா தான் மேம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சைக்காலஜிக்கலா ரொம்ப நுழைஞ்சிட வேணான்றதுக்காக நான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் மேம். எஸ் சார். ப்ளீஸ் சார். சார் சின்ன ஒரு குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப கொஞ்சம் பயத்திலேயே கொஞ்சம் மிரட்டி இல்ல அன்புல மாறிடுறாங்க. இது கொஞ்சம் பசங்க அப்படியே ஸ்கூல் படிக்கிறாங்க, அப்புறமேட்டு ஹை ஸ்கூல் ஸ்டேஜ்ல வர்றாங்க, அந்த மாற்றங்கள் வருது இல்ல. மாற்றங்கள் ஆமாங்க வர்றப்ப சார். அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அத நம்ம அதே மாதிரி ரூடா இருக்க முடியல. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா போணுமா, இல்ல ஃப்ரெண்ட்லியா போணுமாங்கிற ஒரு தடுமாற்றத்துல இருக்கோங்க. முதல்ல வந்து சரி. பயப்படுறாங்க. அப்புறம் போக போக பயப்படுறது கம்மியாயிருது. அப்புறம் சரி. அட்வைஸ் பண்றோம். அட்வைஸையும் தாண்டி வேற என்னடா பண்றது? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமா இருக்கு. கொஞ்சம் வளர்ந்த வாட்டி. அது என்ன பண்றது? சரி. எப்படி ஹேண்டில் பண்றது பெருசா ஆக ஆக? சார் முன்னாடிலாம் வந்து அந்த காலத்துல நீங்க இந்த மாரி நம்மலாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம அம்மா, அப்பாட்ட இந்த வார்த்தைய வந்து நம்ம பேசணும்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. இல்ல வந்து ஆ. ஒரு 10 பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பாரு, சித்தி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாரி நம்ம இருப்போம். பட் இப்ப நம்ம அப்படி இல்லையேங்க சார். நம்ம வந்து அப்பா, அம்மாக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் இல்லையா? அதனால வந்து நம்ம இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து யூசுவலாவே வந்து டெவலப் ஆயிரும் சார். அதுக்காக வந்து நம்ம வந்து என்னன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்லிர்றேங்க சார். ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும். ஃபாதரா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து அதோட அந்த அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ பத்தி நம்ம பேசணும் சார் ஃபர்ஸ்ட்டு. இப்ப நீங்க வந்து இஃப் யூ ஆர் கோயிங் திஸ் சைட், தென் யூ வில் ஃபேஸ் தீஸ் கான்சிக்வென்சஸ். இஃப் யூ ஆர் கோயிங் தட் சைட், யூ ஆர் கெட்டிங் திஸ் மெனி அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா சொல்லி தரணும். அந்த வெயிட்டேஜ பார்த்துட்டு அவனே சூஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் அவன் இன்ட்ரஸ்டடாவே நம்ம வந்து படிப்பான். ஸோ நம்ம அந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிரணும். நம்ம பேசுறதே அவங்களுக்கு பிடிக்காதுங்க சார். யூசுவலா 10த், 9த்ல வந்துட்டாலே நம்ம சொன்னாலே அவங்களுக்கே வந்து பிடிக்காது. அவங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெண்ட்ல இல்லாத மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு சரி அவங்க விட்டுட்டா வேற மாதிரி போயிருவாங்களோ ஒரு பயமா இருக்கு. ஆமா. வாய திறந்தாவே அப்ப ஆரம்பிச்சிடாதப்பா அப்படிங்கிறாங்க. அதான்.
இல்ல ஜென்ரலா இல்ல எல்லாருமே அப்படிதான் சார் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப நான் டீச்சரா தான் சார் இருக்கேன் காலேஜ்ல. ஆனா வந்து எந்த ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்னால டீச்சராவே ரியாக்டே பண்ண முடியல. டீச்சரா நான் ரியாக்ட் பண்ணேன்னா அடுத்த நாள் என்கிட்ட பேச மாட்டாங்க. சோ தி சேம் திங் தான். நம்ம வந்து ஒரு ஃபாதரா ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இதா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அடுத்த நாள் நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. இல்லன்னா நம்மள வந்து இவருக்கு ஒரு வேலையே இல்லையா, சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு வந்துட்டு, அம்மாவும் கூட சேர்ந்து சப்போர்ட் வேற பண்ணுவாங்க. ஜென்ரலா. சோ இதுல வந்து இது வந்து பேரண்டிங் ஸ்டைல பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன் சார். ஜென்ரலாவே இது எப்படி டெவலப் ஆகும்ன்றத நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ அம்மா வந்து இன்ஸ்டாகிராம்ல என் பையன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, அவன் அந்த அந்த கேம் விளையாடல, அந்த மாதிரி தனியா இருந்தா கூட வேற ஃப்ரெண்டுங்க என்னடா இது கூட தெரியாதா, இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அவனை இன்ஸ்டால் பண்ற மாதிரி பண்ணனால அதுக்காகனாச்சும் நான் பண்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரேஷனலைஸ் பண்ணி சொல்றதுங்க சார். ஏதாவது ஒரு நம்ம வந்து அக்கா அப்பா இதுக்காக நான் பண்றேன், எல்லாரும் பண்ற மாதிரியே நான் பண்றேன், நான் வந்து இதை மட்டும் தானே பண்றேன் அப்படின்னு யூஸ்வலாவே சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப அவங்க பண்றதை மினிமைஸ் பண்ணியும் மற்றவங்க பண்றதை மேக்ஸிமைஸ் பண்ணியும் ஜென்ரலா வந்து காமனா சொல்லுவாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த ப்ராப்ளம்ல எங்கிருந்து டெவலப் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அம்மா வந்து ஓகே பண்ணிட்டு அப்பா வந்து நோ சொல்லிட்டா இந்த பிரச்சனை வருங்க சார். இல்ல அப்பா வந்து ஓகே சொல்லிட்டு அம்மா நோ சொன்னாலும் இந்த பிரச்சனை வரும். அம்மா ஓகே சொன்னா அப்பாவும் ஓகே சொல்லணும். அம்மா நோ சொன்னா அப்பாவும் நோ சொல்லணும். அப்பா எஸ் சொன்னா அம்மா. இந்த பேரண்டிங் ஸ்டைல வந்து நம்ம வந்து ஒய்ஃபை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வச்சுட்டோம்னா, இந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம வந்து ஒய்ஃபை கிட்ட நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம சைல்டும் நல்ல டெவலப் ஆகும் சார். இதுதான் சார் பாயிண்ட். அப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அப்பா வந்து அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, நீ சும்மா இருக்க மாட்டியா, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அம்மா வந்து அமைதியா பேசாம போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்க அம்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. நீ என்ன சொல்றது, நான் என்கிட்டனாச்சும் ஷேர் பண்ணல, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான். நானும் ரூடா இருந்தா என்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டானே அப்படிங்கிறாங்க. நானும் எப்படி ரூடா இருக்குது அப்படிங்கிறேன். இல்ல சார், அது 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 பேஸ்ட் ஆன் தி பர்சனாலிட்டி சார். பர்சனாலிட்டிஸை பொறுத்து இருக்கு. எல்லா அம்மாக்களையும் சொல்லல, பட் நான் கொஞ்சம் பேரை நான் சொல்றேன், ஜென்ரலா மெஜாரிட்டியா சொல்றேன். சோ பேரண்டிங் சைடு இப்படி இருந்தா பேலன்ஸ்டா ஈஸியா குழந்தைங்க நல்லா டெவலப் ஆவாங்க சார். அதான் பாயிண்ட். இல்ல அம்மா அப்பா திட்டினீங்கன்னா அம்மா அமைதியா இருக்கணும். ஏய் நீ வாடா, அப்ப உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. அப்பவே வந்து அந்த பையன் வந்து ஒரு இடத்துக்கு ஏதோ சைடு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஈக்குவலா பேலன்ஸ்டா போனாதான் சார் பெட்டரா இருக்கும். அதுக்காக நீங்க என்ன கேட்க கூடாது, as a psychologist நீங்க அப்படிதான் இருக்கீங்களான்னு. சில டைம்ல நம்ம கிட்டே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் சார். எல்லாரும் நம்ம சொல்லலாம், பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஜெனரலா. ஓகே சார், தேங்க்ஸ். Thank you sir. Anybody else? வேற யாரும் ரைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நிறைய வெளிநாட்டுல வந்து குழந்தைகள் வந்து சோசியலைசேஷன் குறைவா இருக்கிறதுனால அதாவது ஐசோலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பேரண்டிங்கும் வந்து அது ஒரு அவங்கனால ப்ராப்பரா அகாமடேட் பண்ணாம இருக்கிறது. தேர் இஸ் எனி நியூ கைண்ட் ஆஃப் நாவல்டி சொல்யூஷன்ஸ் டு ஹேண்டில் த இன்டர்நேஷனல் ஒரு மாதிரி லெஸ் சோசியலைஸ்ட் சில்ட்ரன்ஸ்? எப்படி பேரண்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்றது? ஏன்னா பேரண்ட்ஸே ஆல்ரெடி ஒரு ஐசோலேட்டடா தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் லெஸ் சோசியலைசேஷன் இருக்கும். ஸோ குழந்தைங்களும் அதை விட கம்மியா இருப்பாங்க. இது வந்து ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஃபார் என்ஆர்ஐ பீப்புள்ஸ். ஸோ அதை எப்படி சைக்கலாஜிக்கலி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து ஹை சோசியலைஸ்ட் கண்ட்ரி, நிறைய கண்ட்ரிஸ் ஈவன் இப்போ சில கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சோசியலைசேஷனே லோவா இருக்கும். அப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்து வேலை பார்க்கும்போது அதுக்குள்ள அடாப்ட் ஆகும்பொழுது there is some difficulty to handle with parents to children also. அதை எப்படி how to handle psychologically? Any recent trends or any recent aspects there? இல்ல இது யூஸ்வலா வந்து என்னன்னா இது வந்து எப்படி சொல்றேன்னா கல்ச்சரல் ரிலேட்டடா இருக்கும். இப்ப நம்ம ஊரே எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்தியாவே எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு. தி சேம் திங் தான் இப்ப இது இந்தியா, அது சவுதி அரேபியா. இப்போ வந்து என்னன்னா ஒரு இது எல்லாமே லேர்னிங் தானே. இப்போ ஒரு கல்ச்சர் வந்து நம்ம லேர்ன் பண்றோம்னா இட் டேக்ஸ் சம் டைம். நீங்க இங்கேயும் அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க வந்து இப்போ 6 o'clock இருக்கும், இப்போ இங்க 8:45 9 o'clock ஆக போகுதுங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அங்க இருக்கிற கல்ச்சரையும் நம்ம வந்து அடாப்ட் பண்றதுனால தான் நம்ம அங்க போக முடியும். ஸோ அப்போ அந்த கல்ச்சரை வந்து நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியா. ஸோ அந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கேரளா பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த அடாப்டபிலிட்டி ஹை அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நான் படிச்ச ரிசர்ச் வரைக்கும். இப்போ நீங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாடு பீப்புள்ஸ்னால வந்து அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் எபிலிட்டியா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஜென்ரலாவே ஒரு ஒரு ஷைனஸ் இருக்கும். நம்ம போய் பேசினாலே என்னத்த போய் பேசுறது அப்படின்ற ஒரு சங்கட்ட நிலை வந்து எப்பவுமே நிறைய மெஜாரிட்டியான குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்படின்னு அவாய்ட் பண்றோம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அசர்ட்டிவா எப்படி நம்ம வந்து இருந்துக்கணும், மற்றவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு இந்த கண்ட்ரிக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கறது வந்து நம்ம as ஃபாதரா நம்ம தான் அதை சொல்லி தரணும். ஒரு சோசியலைஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது. இப்ப ஜென்ரலா வந்து சோசியலைஸ்டா நம்ம நம்ம எப்படி டெவலப் ஆயிருப்போம். இப்ப நீங்களே வீட்ல இருந்திருக்கீங்க, இப்ப ஒரு ஊர்ல இருந்திருக்கீங்க, ஊர்ல டெவலப் ஆயிருப்பீங்க. அந்த ஊர்ல இருந்து நீங்க எப்படி சோசியலிஸ்ட் ஆனீங்க? ஜென்ரலா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வந்து அபார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் சம்திங் ஏதோ நம்ம பண்ணியிருப்போம். அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட்டா இருக்கலாம், ஒரு சிங்கிங்கு, இது டான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈவென்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ்ட் அப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனும் வந்து கல்ச்சுரலி அடாப்டடான சைல்டா வருவான். அவனும் ஐசோலேஷன்ல இருந்து வெளியே வருவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம வந்து எங்க கொண்டு போய் விடணும்ன்றத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளோர் நீங்க பண்ணிட்டாலே அவன் எந்த கண்ட்ரில வேணா வாழ்ந்துடலாம், எவன் வேணா எங்க வேணா வாழ்ந்துடலாம். இதுதான் என்னோட எஸ் சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நீங்க கடைசியா முடிக்கிறப்ப இன்கம் பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எதுக்கு அதை சொன்னேன் சார்? நான் அது எதுக்காக சொன்னேங்க சார், இப்போ வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸா இருக்கோம்ல சார். இப்போ நம்ம பேரண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா சார், இப்போ ஜென்ரலா வந்து இப்போ நம்ம போறது எதுக்கு சார்? இப்போ நம்ம ஒரு இன்கம் வந்து நம்ம இது பண்றதா தானே சார். ஒரு 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்றோம்னா சார், நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மற்ற ரிலேஷன்ஸ் கூட வந்து நம்ம வந்து பழைய மாதிரி வந்து பழைய முன்னாடி இருந்த வாழ்க்கை கூட நம்மளால திருப்பி ரிப்பீட் பண்ணி வாழ்றதுக்குலாம் நிறையான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு நீடு நம்ம ஃபுல்ஃபில் பண்றது எல்லாத்துலயுமே இந்த இன்கம்ல தான் சார் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பழகணும் சார். அதுக்காக அது என்னோட ஒப்பீனியனுக்காக நான் போட்டேன். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பர்டன் இல்லாம வாழணும்னா ஒரு 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு வாழலாம் அப்படின்றதுக்காக அதை போட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ன்ட் இன்கம், உங்க மந்த்லி சேலரி, ப்ராஃபிட் இன்கம். நீங்க ஏதாவது ஒண்ணுல வந்து ஒரு ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு பிசினஸ் கூட யாராவது டை அப் பண்ணி அவங்க கூட ஒரு பிசினஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி ஒரு இன்கம் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக்ஸ்ல போட்டு ஒரு இன்கம் பண்ணலாம். இல்ல ரெண்டல் போட்டு நீங்க வந்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடை கட்டி இல்ல ஒரு ஷாப் கட்டி நீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டல் வர்ற மாதிரி இன்கம் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்ல அவங்க பேசிக் ரிசோர்சஸ் பொறுத்து இருக்கு சார். பட் ஓவராலா நான் இப்படி போட்டிருக்கேன். 5 டைப்ஸ் ஆஃப் ஒரு 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஓகேவா இருப்பாங்க. அப்பதானே சார் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும் கூடயும். நம்ம ஜெனரேஷன் நம்ம வந்து இன்கம் ரெடி பண்ணிட்டா அவங்க வர ஜெனரேஷன் வந்து அவங்க இன்கம் ரெடி பண்ணாம நம்ம இன்கம் வச்சு பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சார் இப்போ நீங்க 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அது உங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியணும். நீங்க வந்து குழந்தைக்கு வந்து நான் இங்க சம்பாதிக்கிறேன் இவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அப்பா சம்பாதிக்கிற நான் படிக்கணும்னு நினைப்பான்ல. அது வந்துருது. யோசிச்சு பாருங்க, அப்பா எவ்வளவு சேலரி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈவன் எங்க அப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. எவ்வளவு சேலரி வாங்கினான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. அப்பா இங்க வேலை பாக்குறாரு, கல்ஃப்ல இந்த பொசிஷன்ல வேலை பாக்குறாரு, இவ்வளவு வாங்குறாரு அப்படிங்கிறப்ப ஏன்பா இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றேங்கிறாங்க. சார் அதான் சார், கஞ்சத்தனன்றதை விட நம்ம கிட்ட வந்து நான் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குடா, நான் ஃபாரின் வர்றதுக்கு அவ்வளவு சாதாரணமா நான் வரல, நிறைய பக்கம் வந்து கடன் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், இதை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி புலம்பி விடுங்க சார். அதுதான் அப்படி புலம்பா சரியாயிடும். அப்படி நம்ம புலம்புறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பொய்யா கூட சொல்லலாம் சார், தப்புன்னு கிடையாது. சில இடத்துல நம்ம பொய் சொல்லிதான் நம்ம இது பண்ணோம்னா பொய்யும் சொல்லலாம், தப்பு இல்லை. அதுக்காக எல்லாமே லாவிஷா செலவு பண்ற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் காட்டி விட்டுட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து சொல்லணும்னா நம்ம வந்து சொல்லலாம், என்கிட்ட இவ்வளவுதான்டா இருக்கு. நம்ம அப்பாக்கெல்லாம் அப்படிதான் சார் சொல்லி நம்மளை வளர்த்திருப்பாங்க. 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க, நான் 5000 ரூபாய் வச்சிருப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது எங்க வச்சிருப்பாங்க. அந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே சார், இஃப் நோ வேற உங்களுக்கு क्वेश्चंस இல்லனா then we will wind up the session. So okay, நான் வந்து உங்களுக்கு ஓகே again வந்து I would like to thank the LSO Tamil Sangam team members and எனக்கு வந்து இந்த ஸ்லைடு போட்டு கொடுத்த ஹெல்ப் பண்ண வந்து திவ்ய தர்ஷினி அவர்களோட ஸ்டூடெண்ட் தான் போட்டு கொடுத்தாங்க. So I would like to thank her and also I would like to thank Sendil Vadivel and other team members of LSO Tamil Sangam. Thank you so much and keep in touch. Just hold on, I will give a vote of thanks. First Dr. Tamil Selvan, you have given a very wonderful session. So எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.
ஸோ அதனால இன்னும் எங்களுடைய நிறைய தமிழ் சங்கங்கள் வந்து இங்கே சவுதியில் இருக்கு. ஸோ அதனால மேபி ஃபியூச்சர்லேயும் உங்களை நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ஸு அல்லது ஆர்கனைசேஷன் சார்ந்து. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணி நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதுக்கடுத்து த கெஸ்ட் ஆஃப் ஹானர் மிஸ்டர் பிரேம் சார். அவர் என்ஆர்டிஏ நான் ரெசிடென்ஷியல் தமிழ் இந்தியன் அசோசியேஷனுடைய அஃபீஷியல் ஆர்கனைசர். அவர் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஒரு இது சவுதி அரேபியாவுடைய அஃபீஷியல் ஆர்கனைசர், அமைப்பாளர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்க மக்களுக்காக. ஸோ அவரோட டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து இன்ஜினியர் திரு காஜா மொய்தீன் அவர்கள். அவங்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் மற்றும் தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அவரும் நிறையா பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் டைம் ஒதுக்கி நமக்கு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க வந்தவங்களுக்கு அவங்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ எங்களுடைய அல்லசா தமிழ் சங்கத்தின் சார்பாக திருமதி மான்வெளி சுரேஷ் அவர்கள் ஹாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒன் வீக்காக அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஹாஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த ஃபைனலி அவர் அல்லசா தமிழ் சங்கம் மிஸ்டர் ரமேஷ், அவர் தான் அந்த ஐடி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது, இது வரைக்கும் பண்ணது. ஸோ மேஜர் கிரெடிட்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் இதெல்லாம் எல்லாம் பண்ணதுக்கு வந்து அவருக்கு தான் அந்த மேஜர் கிரெடிட் போகும். ஸோ திரு ரமேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ அதுக்கடுத்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்டு எல்லாம் ஜாயின் பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மற்ற அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல். So we will meet some other session soon. Okay, thank you all. Thank you. Bye.